Daily. Taste the Daily. அத்தை, அந்த பிரியா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால? ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா பாரு. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போறா. அவ மட்டும் இல்லனா கார்த்திக் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். ஆமா ஜானு, அவளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்கல்ல. ஏடா கார்த்திக், அண்ணே உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காண்ணா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, அந்த பிரியா பொண்ணோட ஹெல்ப் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஓ அப்படியா? நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த காலத்துல பிரியா மாதிரி பொண்ணெல்லாம் தேடினா கூட கிடைக்காது. ஆமா இலக்கியா, கரெக்டா சொன்னேன். இந்த மாதிரி காலத்துல அஞ்சலி மாதிரி இருக்கிற பொண்ணு எங்க, பிரியா மாதிரி இவ்ளோ நல்ல பொண்ணுலாம் எங்க? அத்தை, இப்ப எதுக்கு அஞ்சலியை பத்தி பேசுறீங்க? அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. அவ வேற, நம்ம வேற. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. ஆமா, என்னாச்சு ஜானு? என்னம்மா ஆச்சு? அத்தை, என்னாச்சு? தண்ணி பாட்டில் கொடு. தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்து கொடு. தண்ணியே இல்ல. அண்ணா, காரை நிப்பாட்டுங்கண்ணே, கடையில போய் வாங்கிட்டு வரேன். இருங்கம்மா, தண்ணி வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க. உனக்கு மூளை இருக்கா? எதுக்கு எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்த? நீ ஆசைப்பட்டியன்னு கடன் உடனே வாங்கி உனக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை அமைச்சு கொடுத்த. ஆனா நீ என்ன பண்ண? ஆனா அதை புரிஞ்சுக்காம சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒரே மாசத்துல வாழை வெட்டி வந்து நிக்கிற. அசிங்கமா இருக்கு. நான் எங்க போய் தலையை முடிக்கிட்டோம்? கட்டி கொடுத்த வீட்டுல அனுசரணையா நடந்துப்ப. பிறந்து விட்டு பெருமையை காப்பாத்துவனு தானே நாங்க உன்னை கட்டி கொடுத்தோம். அதுக்கு நீ என்ன பண்ண? இப்படி ஊரே சிரிக்கிற மாதிரி மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. நான் இஷ்டப்படி வாழணும்னு நினைச்சது தப்பா? இஷ்டப்படி வாழ நினைச்சியா? என்ன நினைச்ச? இங்க பாரு, ஏழையா இருந்துட்டு பணக்கார மாப்பிளைக்கு ஆசைப்பட்ட. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம திமிரு பிடிச்சு அவங்க வீட்டுல 1000 சேட்டை பண்ணி அவங்களே உன்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிட்டியே. மாப்பிளைக்கு என்னடி ராஜா மாதிரி இருக்காரு, நல்ல பையன். பெண்ணாச்சு டைவர்ஸ் வாங்கிட்டாருல. அடுத்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமா இருப்பாரு. ஆனா நீ காலம் முழுக்க நம்ம வீட்டு சவத்தை பார்த்துக்கிட்டு வாழை வெட்டியா உட்கார்ந்து இருக்க போற. உன்னை பார்த்து நாங்க வேதனைப்படணும். உன் திமிர்னால கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. 1000 தான் நீ தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை அவங்க மன்னிச்சிருந்தா உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்காது. ஆனா நீ அவங்கள படுத்தின பாட்டுக்கு உன் தலையில மண்ணை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறிய. இனி புருஷன் வீடு இல்லாம வைத்து முடிச்சு அலைய போறேன். அத பார்த்து நாங்க கால ஃபுல்லா அலணும். இதெல்லாம் எங்க தலையெழுத்து. அஞ்சலியும் இப்போ அந்த பொண்ணு நிலைமையில தானே இருக்கா. கார்த்திக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிற வேகத்துல அஞ்சலியோட வாழ்க்கையை அழைச்சிட்டோமா? இப்ப என்ன பண்றது? இலக்கியா, அம்மாடி இலக்கியா,
அந்த பிரியா வந்து நம்ம கார்த்திக்கு ரொம்ப நல்ல துணையா இருப்பால்ல. எப்படி நீ இன்னைக்கு அவங்க மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியோ அதே மாதிரி அவங்க காலம் பூரா ஒன்னா இருக்கிற மாதிரி நீ பாத்துக்கோமா. சீக்கிரமா இப்படி பண்ணா அந்த அஞ்சலி கார்த்திக் மனசுல இருந்து போயிடுவா. நல்லா இருப்பான். திறந்து கொடுப்பா. என்னங்கம்மா புடிங்க. ஓகே, நான் கூப்பிடுறேன். அண்ணா போலாண்ணே. தண்ணி குடிச்சிட்டியா? போலாம்ப்பா. சரி. கார்த்திக் பிரியா விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அவசரப்பட்டுட்டோமோ? என்ன இலக்கிய முகமே சரியில்லை. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.